கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் புதிய மனுஷர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர். ஏனென்றால் நம்முடைய பழைய மனுஷர்கள், அதாவது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் நம்முடைய பழைய ஸ்பாவத்திலே, ஜென்ம ஸ்பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சில தீமையான குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டது. அதை தான் பொய் சொல்லாதிருங்கள் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தை இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள், பொய் சொல்லாதிருங்கள். இவையெல்லாம் பழைய மனுஷனுடைய ஸ்பாவங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கும் இப்படிப்பட்ட குணங்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். கோபம் இருந்திருக்கும், மூர்க்கம் இருந்திருக்கும், பொறாமை இருந்திருக்கும், எல்லாமே தூஷணமான வார்த்தை, பொய் சொல்கிறது, இவைகளெல்லாம் நாம் செய்து கொண்டே இருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய ஒளி நம்மேல் பிரகாசித்ததினாலே இந்த பழைய ஜென்ம ஸ்பாவங்களை நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் ஸ்பாவங்களை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் புதிய மனுஷன் ஆன பின்பும் பழைய மனுஷருக்குரிய ஸ்பாவங்கள் நம்மில் இருந்தால் நாம் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவங்கள், பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான இருப்பது, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் மன்னிப்பது, இதெல்லாம் புதிய மனுஷனுடைய சுபாவங்கள். இப்படிப்பட்ட புதிய ஸ்பாவங்களை, கிறிஸ்துவின் ஸ்பாவங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுது புதிய மனுஷர்களாக மாறுகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷனுடைய ஸ்பாவங்களை நாம் களைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டுவிட வேண்டும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, புதிதான ஆவி என்றால் பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்திலே உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கமே பழைய மனுஷனையும் அவனுக்குரிய ஸ்பாவங்களை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனாக கிறிஸ்துவின் ஸ்பாவங்களை தரித்து கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் பழைய மனுஷனையும் அவனுக்குரிய ஸ்பாவங்களையும் நாங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனும் சாந்தம், மனத்தாழ்மை, தயவு, மன உருக்கம், மன்னிப்பு என்ற புதிய மனுஷனுக்குரிய ஸ்பாவங்களை, கிறிஸ்துவின் ஸ்பாவங்களை தரித்து கொண்டு உமக்கண்டு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி, கனம், மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.